ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 30 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் கொன்னே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டம் கில்டோட மெம்பர் 3 பேர் இப்போ வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் மேக் ரிவர், ஒருத்தி சோலே, அப்புறம் பாஸ் பெங். இவங்க 3 பேரும் நம்ம ஹீரோ கிம்மை எப்படியாச்சும் கொன்னே தரணும், அவன் நம்மளுக்கு ரொம்ப தொலை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளைட் அப்படி பறந்து அமெரிக்காவை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதில் வந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, சாய், நம்ம ஹீரோ, அப்புறம் ஜியோன் பொண்ணும் அவனோட அசிஸ்டண்ட்டும். இவங்க எல்லாருமே ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது இங்கே சாய், ஆமாம் என்ன ஏதுன்னு சொல்லாமல் இவர் பாட்டு கூட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, என்ன நீங்கள் கூட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் எதுவும் சொல்லவே இல்லைங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமாம்ல நான் அவங்ககிட்ட சொல்லலை, நாம அமெரிக்கா போகிறோம்டா. அமெரிக்கா எதுக்கு போகிறோம் அப்படின்னா ப்ளூ டஞ்சன் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கான், அந்த டஞ்சனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டுச்சா, என்னங்க நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ப்ளூ டஞ்சனா, இதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் இருந்துட்டு அலருவான். அப்படியே கட் பண்ண அமெரிக்காவுக்கு வந்து இறங்குறாங்க. இந்த அமெரிக்காவில் தாங்க அமெரிக்கன் ஃபேமஸ் ஆக்டர், அந்த டஞ்சன் கில்டோட பாஸ், டம் கில்டோட டஞ்சன் கில்டு பாஸ் ஃபெங் இருக்கான். அதனால தான் இங்கே நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே அமெரிக்கா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ டஞ்சன் கேட்டுக்கு அவங்க எப்படியாச்சும் வருவாங்க. அங்கே அந்த டம் கில்டு மெம்பரை பிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ ஃபியூச்சரில் பார்த்ததை இங்கே செய்யலாம்னு சொல்லிட்டு வந்துருவான். இங்கே அமெரிக்கா வந்து இறங்கினோன்னே இங்கே சாய் நம்ம ஹீரோவை பார்த்து, ஏங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, நான் இதுக்கு முன்னாடி வந்த ஃபியூச்சர் வாழ்க்கையில் இல்லை வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிச்சிருவான். அப்புறம் அங்கே இருக்க சாய், எப்படியோ ப்ளூ டஞ்சன் முதல் தடவை வரப்போகுது, அந்த டஞ்சனுக்குள்ளே என்னென்ன இருக்க போது தெரியலையே, பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, பயப்படாதடா நான் இருக்கேன்ல, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு சாய், அப்படின்னா அந்த டஞ்சன் பிரேக் ஆகுமா, உள்ளேருந்து ஏதாவது வெளியே வருமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ, அதெல்லாம் பயப்படாத, இங்கே நிறைய ஹண்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு சமாளிச்சிடலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க, அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சாயை அப்படி சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூப்பிட்டு போவார். இங்கே பார்த்தா நம்ம ஜியோன் யாருக்கோ ஃபோன் பண்ணுவா. அவள் ஃபோன் பண்ணி, ராபர்ட் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ நம்ம மீட் பண்ணலாமா, நான் இப்போ அமெரிக்கா தான் வந்திருக்கேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பேசி ஆகணும், ஸ்ட்ரைட்டாக நான் விஷயத்துக்கு வரேன், ப்ளூ டஞ்சன் கேட்டுக்குள்ளே நாங்கள் போகணும், அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக பேச வந்திருப்பாங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க ஈஸியாக அந்த நாட்டு டஞ்சனுக்குள்ளே போயிட முடியாது பார்த்தீங்களா, அதனால அந்த நாட்டில் இருக்கிற ராபர்ட் ஒருத்தர் ஹெல்ப் கூப்பிட்டாப்புல. அவர் அங்கே எல்லாருமே கூப்பிட்டு வச்சு காஃபியெல்லாம் கொடுத்து, சரி பேசலாமா, இப்போ உங்கள் பிளான் என்ன, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னா, நம்ம ஹீரோ அந்த ராபர்ட்டை பார்த்து, இங்கே பாருங்க நீங்கள் அந்த மெடிக்கல் கில்டுன்னு இந்த கில்டு வச்சுருக்கீங்கல்ல, அது மூலமாக எங்களை அந்த ப்ளூ டஞ்சனுக்குள்ளே விடுங்க, ஏன்னா எங்களுக்கு அதில் முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது, அது கேட்டு அங்கே இருக்க சாய், ஓ கிம்மால் இங்கிலீஷ்லாம் பேச முடியுமா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பிழந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ராபர்ட் அதெல்லாம் கேட்டு, அதெல்லாம் ரைட்டுங்க, டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை, நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க, உள்ளே போகிறதுக்கு எங்களோட கில்டு உதவி வேணும் தான், ஆனால் டக்குன்னு நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இங்கே பாருங்க உள்ளே கிடைக்கிற ரிவார்டில் பாதிக்கு உங்களுக்கு தரேன், அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு எஸ்ராங் ஹண்டர், இங்கே மொத்தமே அமெரிக்காவில் 2 எஸ்ராங் ஹண்டர் தானே இருக்கிறாங்க, நான் இப்போ உங்கள் கூட இந்த எஸ்ராங் ஹண்டராக வந்தேன் அப்படின்னா உங்கள் கில்டுக்கு பெரிய பேர் கிடைக்கும், நீங்கள் பெரிய ஹீரோ ஆயிடுவீங்க, பாப்புலர் ஆயிடுவீங்க, பணம் நிறைய சம்பாதிப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே, அதை கேட்டு அவன், எப்படி அமெரிக்காவில் 2 எஸ்ராங் ஹண்டர் இருக்காங்கன்னு எப்படி உனக்கு தெரியும், நீ நிறையா விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுட்டு வந்திருக்க, சரி ஆனால் எந்த மாதிரியான ஆஃபர்லாம் இருக்குன்னு தெரில, நான் ஒத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு வேறு சாய்ஸே இல்லை, ஒன்று வேணா நான் இன்னொரு ஆஃபர் கொடுக்கணுங்களா, எல்லா ரிவார்டையும் நீங்களே வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த டஞ்சனுக்குள்ளே போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அவனும், இவ்வளோ பெரிய ஆஃபரா, ஐயோ சூப்பர், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாங்க, அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வருவான். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, முட்டா பைய, இவன் என்னமோ பெரிய புத்திசாலி நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கான், கடைசியில் தான் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த டஞ்சன் உள்ளே போகிறாங்க, நம்ம ஹீரோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டம் கில்ல சேர்ந்த அந்த 3 பேருக்கும் தெரியும். அதை கேட்டு அந்த பாஸ் ஃபெங்கும், ஓ அப்படியா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது, நீங்கள் 2 பேர் உள்ளே போய் அந்த கிம்மை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு அந்த ஃபெங்கு இங்கே இருக்கிற சோலவையும் அந்த மேக் ரிவர் இவங்க 2 பேரையும் அனுப்புவாங்க. அப்படியே கட் பண்ணால் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இங்கே நம்ம ஜியோன் அவளோட கத்தி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹீரோ அங்கே சாய் இவங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணால் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டு பகுதியில் ஒருத்தன் இருக்கான். இவன் ஒரு எஸ்ராங் ஹண்டர், இவன் மேக்ஸிமம் வைஸ் கில்டு மாஸ்டர். இந்த கில்டு மாஸ்டர் என்ன பண்ணுறான், கிம் வந்தாரா இல்லையா, அவர் நேரத்துக்கு டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்டு மாஸ்டர் இங்கே வந்து நின்றுருக்கிறான். அப்போ டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, யாருன்னு பார்த்தா அங்கே வந்து நிற்கிறது சோலேவும் மேக் ரிவரும். இவங்கள பார்த்தவொடனே, என்ன நீங்கள் ஆளுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணறி போட்ட ஏசுறாங்கன்ட்டு ஜார்டன் ராஜர்ஸ் இவன் பேர். இவன் கேட்டோன்னே அதை கேட்டவங்க,
நாங்கள் எப்போதும் போல தான் வந்துட்டு இருக்கோம். அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு எங்களுக்கு என்ன தெரியும். நாங்கள் எப்போதும் போல டஞ்சன் கேட்டுக்கு கரெக்ட் டைமில் வருவோம். அதுதான் எங்களோட டைமிங்கே தெரியுமில்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணாடி போட்டவனுக்கு 2 பேரும் பார்க்கும்போது சரி சரி ஆமாம் அவன் கூட எவனோ வந்திருக்கானே அவன் கில்டு மெம்பர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட அந்த ராஜர்ஸ் கிட்ட போய் ஏய் நீ எதுவும் பயந்து போய் இங்கே வரல அந்த ஆண்டி உன்னை மிரட்டினாளா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு கடுப்பாயி ஏய் என்ன ஆன்ட்டி நான் சொன்னேன் இதுக்கப்புறம் என்ன மறுபடியும் ஆன்ட்டின்னு சொன்னேன் உன் தலையை துண்டா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவர் யூஸ் பண்ண இந்த பக்கம் அதை கேட்டவன் ஓ நீ என்னோட தலையை துண்டாக்குவியா என்ன செஞ்சு பாரு பார்க்கலாம் சோழே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட பவர் யூஸ் பண்ணிட்டு நேருக்கு சண்டைக்கு நிற்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்து ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க என்ன சண்டை போட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த சோழே பொண்ணு அங்கே கண்ணாடி போட்டு அந்த ராஜரை பார்த்து நான் இப்போ நினச்சா கூட உன் தலையை நசுக்கி கொண்டுருவன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது அதை கேட்டு ராஜஸ் அப்படியா அவனால் முடிஞ்சா செய்ய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிரா பேசுவான். அதை கேட்டு அவள் கடுப்பாய் டே சன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கெட்டாரத்தை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பா பாருங்க. அப்போ பின்னாடி இருக்க அந்த மேக் ரீவரும் ஐயோ இவரோட ஒரே அக்கப்போரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ குறுக்க வந்து ஏய் நிப்பாட்டுறீங்களா இல்லையா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சும்மா 6 பவரை வெளியே கொண்டு வருவான் பாருங்க. அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே அப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுவானுங்க. நம்ம ஹீரோட அந்த 6 பவரை பார்த்துட்டு அங்கே இருக்கிற யாரு ராஜர்ஸி அவன் ஏய் என்னவன் இவனோட மேஜிக் பவர் இந்தளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படின்னா கண்டிப்பாக கிம்சோவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு டேய் ஒழுங்கா 2 பேர் சண்டையை நிப்பாட்டுறீங்களா இல்லை உங்கள் சண்டையில் நானும் வரவா அப்படின்னு கேட்டோன்னே உடனே அந்த ராஜஸ் நான் நிப்பாட்டிட்டேன் சோலை இப்போ நீ நிப்பாட்டிடு நான் சண்டை போடலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டையை நிப்பாட்டிடுவான். இந்த பக்கம் சோலையை கோவப்பட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க மேக்ரீவர் தான் ஏம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துவான். இருந்தாலும் அவன் போடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஓ இவங்க தான் அந்த சோலை மேக்ரீவரா வந்துட்டாங்களா நான் போட்ட பிளான் கரெக்டாக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அதை விட பர்ஃபெக்டாக நான் இப்போ பண்ண போகிறேன். அந்த ஃபெங்கு அவன் கரெக்டாக ஏதோ பிளான் பண்ணி தான் அவங்க 2 பேரும் அனுப்பியிருக்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா செம்மையாக பிளான் போட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த மேக் ரீவர் சோலையை பொண்ணுக்கிட்ட ஏய் நீ அதை கவனிச்சியா அப்படி சொல்லும்போது அது கேட்டு சோலே ஆமாம் நான் கவனித்தேன் அந்த ராஸ்கல் என்னோட மானா மேஜிக் பவரையே சப்ரஸ் பண்ணிட்டான் அவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு மேக்ரியரும் ஆமாம் இவன் அந்த மொட்டத்தலை எனக்கு கொண்டதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருப்பான் அந்த மேக்ஸ் ரிவர். அப்படி இங்கே நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த மேக்ஸிமம் கில்டோட அந்த கில்டு மாஸ்டர் அந்த ஜார்டன் ராஜர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் தான் ஜார்டன் ராஜர்ஸ் அந்த மேக்ஸிமம் கில்டோட வைஸ் கில்டு மாஸ்டர் உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவன் ரொம்ப நல்லபடி பேசிட்டு இருப்பான். அவங்களோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன உதவினாலும் என்கிட்ட கேட்கலாம் நான் தயங்காமல் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஆமாம் இப்போ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகலாமா பேசி டயர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டஞ்சன் கேட்டுக்குள்ளே போகலாம் எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. அந்த இடத்துக்கு சாய் வந்துடுவான். சாய் வந்துட்டு ஓ இதுதான் ப்ளூ கலர் டஞ்சன் கேட்டா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் உங்க கூட வருது எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் டஞ்சன் ரைட்டுக்குள்ளே எல்லாருமே போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்புறமா எல்லாருமே அந்த டஞ்சன் ரைட்டுக்குள்ளே போனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ செஞ்சு பார்த்தது எல்லாத்தையுமே சாய் யோசிச்சு பார்த்துட்டு இவன் கூட வரதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இது ரொம்பவே கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பரவாயில்ல பார்த்துக்கலாம் வா நான் இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு தைரியம் கொடுத்து அப்படியே அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போவாங்க. டஞ்சன் கேட்டுக்குள்ளே போனோன்னே அப்போ டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாகி இந்த டஞ்சனோட அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒன்று 10 நாள் இதுக்குள்ளே வாழணும் இல்லைனா கரெக்டான வழியை கண்டுபிடிச்சி இதுக்குலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் கொடுக்கும். அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போனோன்னே அந்த இடமே சுற்றி பச்சை பசேல்னு காடாக இருக்கும். அங்கே உள்ளே போனோன்னே அங்கே இருக்கிற ராஜஸ் ஆமாம் இங்கே கிம் எங்க அது மட்டும் இல்லாமல் உன் கூட இந்த மேக்ரீவர் எங்க எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதை கேட்டு அந்த சோலை பொண்ணு எனக்கு எப்பரா தெரியும் நானே இங்கே என்ன செய்யணும் தெரியாது முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா சாய் அவன் பாட்டுக்கு தனியாக நின்றுருப்பான். ஓ இதுதான் ப்ளூ டஞ்சனா ஆனால் எல்லாம் பச்சை பச்சையாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ பின்னாடி ராஜஸ் வந்து சாய் கிட்ட என்ன நீ மட்டும் தனியாக நிற்கிற உன் கூட கிம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு சாய் என்னையா எதோ பேசிட்டு இருக்க நீ பேசுகிற லாங்குவேஜே எனக்கு புரியாது ஐயா நான் எப்படியா பேசுறது கிம் எங்கே போனார்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது ஆமாங்க கிம் எங்கே போனார்னு ஆள் அட்ரஸே தெரியல. அதை கேட்டு இங்கே ராஜஸ் ஐயோ இந்த டஞ்சனுக்குள்ளே வந்தோன்னே நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சு போல இருக்கு இது ரொம்பவே ரிஸ்க் அப்படி சொல்லிட்டு சோலை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சோலைவும் ஆமா என் கூட வந்தவனும் காணாம போயிட்டான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே ஆனா இது ரொம்பவே சீரியஸான விஷயம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே மேலே பார்ப்பாங்க. மேலே பார்த்தா பெரிய பெரிய டைனோசர் மாதிரி இருக்கிற அந்த பறவை எல்லாமே அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும் வித்தியாசமா இருக்கும். அதை பார்த்து ஹண்டர்ஸ் எல்லாம் ஆமா நம்ம இங்க எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா மேக் ரிவர் எங்கேயோ ஓடிட்டு இருப்பான் பறந்து போயிட்டு இருப்பான். ஆமா என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு
யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் யோசிச்சுக்கிட்டே போகும்போது டப்புன்னு அங்கே குதிச்சுட்டு ஏய் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக் ரீவர் சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து இறங்குவார். அதை பார்த்து ஏய் கிம் நீதானா, நினச்சேன்டா நீயா தான் இருக்கணும்னு. சரி இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருப்பி கேட்பாரு. அதை கேட்ட மேக் ரீவர் நான் இந்த காட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ சுத்தி பார்க்க வந்தீங்களோ, சரி சரி சரி. ஆமா நீ இப்படி பேசுறத பார்த்தா உன்னை பார்த்தா ஒரு அசாசின் கொலைகார மாதிரி இருக்கே, நீ கொலைகாரனா மேக் ரீவர் அப்படின்னு நம்ம ஹீரோ கிண்டலா கேட்பாரு. எனக்கு தெரிஞ்சு உன்னோட இந்த ஸ்கில்லை பார்த்தா டம் கில்டில் இருக்கானே அவனோட பாஸ் ஃபெங்கு அவனை அனுப்பி வச்சான், அவனை தான் அனுப்பி வச்சிருப்பான். ஏன்னா அவனோட ஸ்கில்லாம் பார்த்தா அவன் உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே இருக்கு, என்ன கரெக்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து நடந்து வந்துகிட்டே இருப்பாரு. அதை பார்த்த மேக் ரீவர் இவனுக்கு எப்படி என்னோட பாஸ் பேர் தெரியும் அப்படின்னா அந்த மொட்டத்தலை நான் அடித்து போட்டு தள்ளி எல்லா விஷயத்தையும் வாங்கி வச்சுட்டான் போல இருக்கு, இவனுக்கு நம்ம பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ பரவாயில்லையே உன்ன மாதிரி ஒரு கொலைகாரன் அப்படியே அமைதியாக பொறுமையாக யோசிக்கலாம் செய்வானா, எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுற, அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சேன், பரவாயில்ல உனக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த மேக் ரீவர் உனக்கு எங்களோட பிளான் எல்லாம் தெரிஞ்சிருக்கா, பரவாயில்ல விடு, அதனால இப்போ என்ன ஆக போகுது, எப்படியா இருந்தாலும் நான் இப்போ உன்னை கொல்ல தானே போகிறேன் அப்படின்னு மேக் ரீவர் அவனோட அந்த புயல் சூறாவளி காற்று பவரை யூஸ் பண்ணி ஸ்வாடை வச்சுட்டு சரசரன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் பறந்துக்கிட்டே போயிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ இவங்கிட்ட அந்த சூறாவளி காற்று பவர் இருக்குதா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே பறந்து வந்து உன்னை துண்டு துண்டா வெட்டி வழியில கதற வைக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ அவன் பின்னாடி வரதை அப்படி கெஸ் பண்ணிடுவாரு. அவன் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மன்னிச்சிடுறா, உன்னோட இந்த மூமெண்ட்டு நீ எங்கேருந்து வர அப்படின்னு எல்லாமே எனக்கு ஈஸியாக தெரியுது, அதனால அவ்வளோதான் என் கத்தியில் நீ வெட்டுப்பட போகிற அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரே போடு அசால்ட்டாக போடுவார் பாருங்க. அவன் உடம்பு சும்மா பழந்துக்கும், ஒரே போடு அவன் வயிற்றுலாம் வெட்டி விட்டுருவாரு, அவன் வாயிலேருந்து ரத்தம்லாம் தெரிக்கும். அதை பார்த்து இவன் எப்படி நான் வந்த ஸ்பீட் எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டேய் உங்களோட இந்த முட்டாத்தனமான பிளான் எல்லாமே எனக்கு தெரியும்டா, கொஞ்சம் அடங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா சொல்லுவார் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இன்னும் போக போக செம்ம ஆக்ஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.